பேலன்ஸ கோழி முட்டையை ஆக்குனது வேற யாரும் இல்ல வேற யாரும் இல்ல உங்க மர்மவா சின்ன பொண்ணுதான் சின்ன பொண்ணுதான். நான் தான் மர்மோல எனக்கு காது குத்தி கம்மல் எப்போ போட்டாச்சு. எனக்கு காது குத்தணும்னு நினைச்சேன், நடக்காது. என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த பணம் கை முளைச்சி கால் முளைச்சி அதுவா நடந்து போமோ? இதே இந்த மாலை மத்தளம் கொட்டு கொண்டாட்டம் இதெல்லாம் எப்படி வந்து நினைச்சிய? எல்லாம் உங்க அக்கௌண்ட்ல பணம் தான். உங்க ஏடிஎம் கார்டை எடுத்து அப்படியே எல்லா பணத்தையும் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்த பத்தியா சூப்பரா இருந்துச்சுலாம். அது இப்படிதான் வந்துச்சு. இதே அதிர்ச்சியான டக்கு டக்குன்னு வாய பழப்பேல. இப்ப என்ன வாய அப்படியே மூடின வாயா வச்சிருக்கிய? என்னடா இந்த மாமியார் நம்ம பேசினா மொவ கிட்ட போகுது. எனக்கு கொஞ்சோண்டு காபி மட்டும் போட்டு தர. முதல்ல காபி தானே போட்டு தரேன். வா, நல்ல கொதிக்க சூட காபி போட்டு தரேன். அண்ணி எல்லாம் நன்மைக்குதான். நீங்க பாத்திரத்தை எல்லாம் ஒளிச்சு கட்டினதுனாலதான் எங்க அம்மா இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எனக்கு சுட சுட காபி தர போறா. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியா? சும்மா விலை அதிகமா இருக்குமே. அண்ணி அத பத்தில நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? எங்க அம்மா ஆர்டர் பண்ண போறா, நான் குடிக்க போறேன். எப்படியும் ஒரு காப்பின்னு வராதுல்ல, கூட கொஞ்சம் வரும்ல. நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிக்கலாம். அண்ணி இன்னையில இருந்து அடுக்கலைக்கு லீவ் விட்டாச்சு. எல்லாமே ஆர்டர் தான். காலையில மத்தியானம் நைட்டு காபி கீபி வடை கிடை பச்சி கிச்சி எல்லாமே ஆர்டர் பண்ணி. செல்லம் என்ன ஆத்து. எடி காபி ரெடி. வா அண்ணி, நான் போய் முதல்ல காபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி உங்களுக்கு கொண்டு வரேன். ஆர்டர் பண்ண அடுத்த நிமிஷத்துல காப்பி வந்துட்டே. எடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ சாப்பிடும்போது எல்லாரும் கண்ணு போட்டுருவா. ஒண்ணு கதை அடைச்சிட்டு உனக்கு சாப்பாடு காப்பி கீப்பி எல்லாம் கொடுப்பேன் பாத்துக்கா. இப்போ உங்க அண்ணிக்காரி வேற வெளியில நின்னுட்டு இருக்கா, பார்த்து கண்ணு போட்டுட்டானா? அதுக்குதான் முதல்ல உனக்கு காப்பியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்தா அவளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். ஆமா, ஒத்தமவல்ல பாசம் இருக்காத பின்ன எல்லா பாசமும் உனக்கு தான். காப்பி எடுத்துடாமா? அது இருக்கட்டும். அப்பல தெருவுல வரும்போதெல்லாம் ஒரு வார்த்தை ஓயாம சொல்லிட்டு வந்த மக்களே, அந்த வார்த்தையை திருப்பி சொல்லு. அப்படி போட அருவாள. அட பாவி, இந்த வார்த்தையை சொல்லி 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 தானே என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க. என்னம்மா திடீர்னு கோவப்படுதே? காப்பி எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன். காப்பி பொறவு வரும். பொறவு வரத பொறவு பாத்துக்கலாம். இப்ப வரத என்ஜாய் பண்ணிப்போம். அது கொஞ்சம் நல்லவதான். ஆனா இந்த மாமியார் இருக்க கதவு பூட்டிட்டுல காப்பியை கொடுக்கு. நம்ம வாழ்க்கையில என்ன காப்பியை கண்டாத மாதிரிதான். என் மாமியாருக்குள்ள பாத்திரம் மட்டும்தானே ஆக்கருக்கு போச்சு. எனக்குள்ள பாத்திரம் கிடக்கல, அதை மேல இருந்து இறக்கி கீழே போடுவேன். அதை வச்சு சோறு வாங்கி காப்பியை வச்சு குடிப்பேன். என்னன்னு நாடகத்தை நடத்தணும். நம்ம புஷ்பக்கா வீட்டுல போய் கொஞ்ச நேரம் ஜாலியா கதை விட்டுட்டு வருவோம். எடி சோனி, என்னடி உனக்கு கரும்பு தானே அம்மா அங்க வச்சிருக்க, எடுத்துக்கோ. எடி கரும்பு இல்ல, நெயில் கட்டுறேங்க. எனக்கு தெரியாது எங்க வச்சிய? நீ தானே போன வாரம் எடுத்த. எடி போன வாரம் நெயில் கட் பண்ணவே இல்ல, எனக்கு தெரியாது. நான் எடுக்கவே இல்ல. எப்ப நான் பார்த்தே ஒரு மாசம் கிட்டாச்சு. நீ தானே எடுத்துட்டி. நெயில் கட்டற எடுத்து தாரேன். நீ கரும்பு சக்கையெல்லாம் தூக்கி குப்பையில போடு. ஆளையும் சைஸையும் பாரு. நீ எடுத்து தின்னுட்டு நீனே துப்பி போட்டுருக்க. அதை நான் எடுத்து போடணுமா? வேணா எடுத்து போடி, இல்லைன்னா பேசாம இரு. அப்ப நான் எடுத்து தர மாட்டேனே. நெயில் கட்டுற இருக்க இடத்தையும் சொல்ல மாட்டேனே. திமிரு பிடிச்சவா. டி மரியாதை 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 கொடுத்து மரியாதை வாங்கு. சூப்பர் வாசம்ல அடிக்கி. என்ன தக்க குழம்பு போட்டு தரதரன்னு போட்டு கொளுத்திட்டு இருக்க. டி உட்காருடி. எடி நேத்து சாம்பார் அவியல் அதுக்கப்புறம் வாழைக்காய் கூட்டு பச்சடி எல்லாம் வச்ச பத்தியா? எல்லாம் மீதி வந்துட்டா. எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சேர்த்து நல்லா சுடு வச்சுன்னு வச்சுக்கியா. கஞ்சி வேற நிறைய கிடக்கு. நேத்து பொங்கனது எல்லாம் தீரவே இல்ல. அதுக்கு வச்சு குடிச்சுக்கலாம்ல. அதான் போட்டு எல்லாத்தையும் ஒன்னா மண்ணா சூடாக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அதான் இவ்வளவு மனமா? எங்க வீட்டுல எங்க அம்மா பொங்கலுக்கு மறுநாள் இப்படிதாக்கா சாம்பார் அவியல் அந்த கூட்டு இந்த கூட்டி எல்லா கூட்டி சேர்த்து போட்டு சுடவப்பாளா. நாளா 2 நாள் வச்சு கஞ்சி குடிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு தொட்டு தும்பக்கா நல்லா இருக்கும். பத்துக்கோ எடி போகும்போது கொஞ்சம் ஒரு கிண்ணில தாரேன், கொண்டு போனே. சரிக்கோ. சின்ன பொண்ணு நீ இங்க தான் உட்கார்ந்திருக்கியோ? வேற எங்கக்கோ இருக்கணும்னு நினைக்கிய? சின்ன பொண்ணு உங்க வீட்டை கிராஸ் பண்ணி வரும்போது உங்க நாத்து எம்மா எப்ப அலட்டிட்டு கிடக்கா. அந்தல நீங்க ஓடி போய் என்ன ஏதுன்னு எட்டி பாத்துருப்பேல? அப்படிலாம் கிடையாதுமா. நான் அடுத்த வீட்டுல என்ன நடக்கு யாது நடக்குன்னு என்னைக்கு எட்டி பார்த்தேன். அப்படிலாம் என்ன பத்தி சொல்லாத சின்ன பொண்ணு. ஆமா சின்ன பொண்ணு, நானும் பார்த்தேன். வரும்போது ஒரே சத்தம் கேட்டு பாத்துக்க. நானும் உனக்கும் உன் மாமியால தான் பயங்கர சண்டை போலுக்குன்னு நினைச்சேன். ஆனா குரல் மட்டும் உன் நாத்தனார் குரல் தான் கேட்டுச்சு. என்ன பிரச்சனை? உன் நாத்தனாரிக்கு அரசியல்வாதிக்கு போடுற மாதிரி பெரிய ரோஜா மாலை போட்ட, உன் மாமியாருக்கு கிரேண்டி மாலை எல்லாம் போட்ட. அந்த கோபத்துல எதுவும் சண்டை நடக்கும். நீ வேற புது கதை கட்டி விடாத. அப்படிலாம் இல்லக்கோ. 2 ரோஜா மாலை கிடைக்கல பாத்துக்காங்க. பொங்கல் பத்தியெல்லாம் ஒண்ணுதான் கிடைச்சி. பார்த்தேன் யாருக்கு போடன்னு. நாத்துக்கு போட்டாதான் கரெக்டா இருக்கும்னு நாத்துக்கு போட்டு விட்டேன். இன்னொரு கிரேண்டி மாலை என் மாமியாருக்கு போட்டு விட்டேன். அது இல்ல பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. உங்க வீட்டு பிரச்சனை நான் என்ன பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் சொல்ல போறேன்? சும்மா சொல்லு, எதுனாலும் சொல்லு. ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி பழகுதோ. உங்க வீட்டு பிரச்சனையை என்கிட்ட சொல்லு, என் வீட்டு பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லுதேன். இப்படி நம்ம
நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்போம். யாரு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரச்சனையா சொன்னா அன்பா இருக்குதா அர்த்தமா? ஒரு பிரச்சனையை கேட்க வேண்டியது, அதனால ஒரு வீட்டுல போய் இன்னொன்னு சொல்ல வேண்டியது, அடுத்த வீட்டுல போய் அவ கேட்டுட்டு இன்னொன்னு சொல்லுவா. 1 10 ஆகி 10 100 ஆகும். எதுக்கு? அதுக்கப்புறம் என் மாமியா காதுல விழும். அந்த ஆளை என் மாமியா வந்து என்ன நல்ல டாரா கிளிப்பா. இது தேவையா? அதான் வசதியாக இப்பெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். புது வருஷத்துல இருந்து என் மாமியார் கதையை பத்தி, என் நாத்தனா கதையை பத்தி யாருக்கிட்டையும் விடக்கூடாதுன்னு. சந்தோஷமான விஷயமா இருந்தா சொல்லணும். அதுக்கப்புறம் சண்டை கிட்ட நடந்துச்சுன்னா அதை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்கோ. இது நல்ல பாலிசி தானே? நல்ல பாலிசி, கிழிச்ச பாலிசி. புது வருஷத்துல இருந்து முடிவு எடுத்திருக்கலாம். அவ வாயிலிருந்து ஒண்ணும் வர மாட்டேங்க. மாமியாரை பத்தி இப்பெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேங்க. சரி, நம்மளா ஒரு கதையை சொல்லி போட்டு வாங்குவோமா? ஆமா, அப்படிதான் இவட்ட நடக்கும். சின்ன பொண்ணு, நீ சொல்றது சரிதான். யார் வீட்டு கதையை பத்தி நமக்கு கேட்கவே கூடாது. நம்ம கதையை விடணும்னா யார்ட்டையும் விட்டுக்கிட வேண்டியதான். இங்கே பார், நெயில் கட்டர் எடுத்துட்டேனா? எடி, எதுக்கிட்டி நெயில் கட்டர்லாம்? டீச்சர் வந்து கையை செக் பண்றதுக்குள்ள கடகடன் கடிச்சு துப்பிட வேண்டியதுன்னு நகத்த. எடி, நீ வேற. நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருப்பானாட்டி டக்குன்னு டீச்சர் வந்தானே என்னதான் கையை கட்ட சொல்லுவாங்க. டக்குன்னு அடிச்சிருவாங்க பத்துக்க கையில மொழியிலே. எனக்கு கை மொழியில அடிச்சாலே வீங்கிரும்டி கை. அதுக்கு பயந்து போய் தான் டக்குன்னு நெயில் கட்டர் எடுத்து கட் பண்ணிட்டு போயிருவேன். அம்மா டி, நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? லாஸ்ட் பெஞ்சில் இருப்போமா, டீச்சர் முன் பெஞ்சில் பார்க்கறதுக்குள்ள கடகடன் கடிச்சு துப்பிடுவோம். வந்து பார்ப்பாங்க, அடியெல்லாம் கிடைக்காது. டி, எதுக்கு தம்பி என்ன மாதிரி நல்லா சாப்பிட்டு வளரணுங்குது. நீ சாப்பிடவே மாட்ட, அதான் குட்டியே கிடக்க. நல்லா லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நாங்க என்னெல்லாம் சேட்டை பண்ணுவோம் தெரியுமா? சேட்டை பண்ணாலும் அடி வாங்காம தப்பிச்சுக்கிடுவோம். ஒன்ன மாதிரியா அடி வாங்கி எம்மங்க பாருமா இவள. பாவி மக்கா, 2 3 நாள் தொடர்ந்தாப்புல லீவ் விட்ட விடாதம்மா. எம்மா வந்துருவாளோமா சண்டைக்கு. 2 பேரும் அடிபடி போட்டுட்டு எப்போ எடி வந்தோம்னு வச்சுக்கோ, நான் பேச மாட்டேன். என் கையில இருக்க கரண்டி தான் பேசும். எனக்கு ஒரு டவுட். என்னக்கோ கையில இருக்க கரண்டி பேசும் அடிக்கடி சொல்லுவேன். கரண்டிக்கு ஏது வாங்கி எடி கரண்டி பேச சொல்லட்டா அவன்ட்ட. வேண்டாம் தாயே. புஷ்பாக்க கரண்டி பேசினா எப்படி இருக்கும் தெரியுமா? கை கால்லாம் அப்படி கொழுக்கட்டே வீங்கிரும். ஏதோ கொழுக்கட்டைன்னு சட்டை கட்டிச்சு. கொழுக்கட்டை அவிக்கலுளா இல்லையா? என்னத்தோ பழைய கறியில போட்டு சூடாக்கிட்டு இருக்கா. புஷ்பக்கா, உங்க மாமியார் என்ன புஷ்பா, ஏதோ கொழுக்கட்டைன்னு சத்தம் கேட்க மாதிரி இருக்கு. கொழுக்கட்டை அவிக்க போறியா? கொழுக்கட்டை அவிக்கதா இருந்தா கொஞ்சம் கார கொழுக்கட்டை நல்லா பஞ்சு போல அவி. என்ன உங்க பியாத்திமா 2 பேருக்கும் கொழுக்கட்டை வேணும்னு ஆசையா இருக்கு போல. அதான் 2 பேர் கிடந்து அடிப்படி போட்டு கிடக்காவோ. இப்பவே கொடுக்க போறேன். உங்களுக்கு வேணும் மாத்தி கரண்டி தான் இருக்கு. அடியே கொழுக்கட்டையா? எனக்கு வேண்டாமா, நான் போறேன். சிரிப்பு தாங்க முடியல. உன் மாமியார் கொழுக்கட்டன்னு கரண்டிய காட்டுனதுதான் தெரிச்சு ஓடிட்டு. யாரா இருக்கும் இந்த நேரத்துல? எல்லாம் விக்னேஷ். என்னம்மா? இல்ல உன் பொண்டாட்டி என்னைக்கு இங்க வரா? இல்ல வரவே மாட்டாளா? அப்படியே அம்மகாரி வீட்ல இருக்கணும்னு நினைப்பு இருக்கோ? இல்லம்மா, வாரேன்னு தான் சொல்லியிருக்கா. நான் தான் நேரம் இல்லாம கூப்பிடாம இருக்கேன். ஆபீஸ்க்கு அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேன் பத்தியா, நேரமே இல்ல. இல்ல உன் பொண்டாட்டியோட சேர்ந்து நீனும் போய் பேச ஆரம்பிச்சிட்டியா? கூப்பிட போனா அவ அடிப்பா, கூப்பிட போலன்னா எங்க அம்மா அடிக்கா. என்னத்த செய்ய எனக்கே தெரியல. அப்படியே யோசிச்சு தலையில இருக்க முடியெல்லாம் உளுந்து போச்சு. கடைசியில நானும் ஒரு தொப்பியை வச்சு இப்படியே மறைச்சிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு அலைதேன். இப்ப என்னமா செய்ய சொல்றியே என்ன? ஐயோ, என் பிள்ளைய இப்படி மாத்தி போட்டாள பாவி. எம்மா பொண்டாட்டி சொன்னோன்னே என்ன கோவப்படுதாம்மா. முஞ்செல்லாம் கருத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஆடுதான். விட்டா ஒத்த கால நின்றும் போல இருக்கே படுவாவி பைய. ஐயோ, இவம்லாம் எங்க இருந்து என்ன பார்க்க போறா? கடைசி காலத்துல அவ்வளவுதான். என் கதை அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. சரி புலம்பாதீங்க, போனை போட்டு கூப்பிடுதே. போன போட்டுட்டான். எப்படியும் மருமகாரி வந்துருவா. பொங்கல் வர முடிஞ்சிட்டுல, வந்த உடனே அவ தலையில அவ்வளவு வேலையும் கட்டிட வேண்டியதான். நம்ம ஹாயா ரிலாக்ஸ் ஆயிரணும். ரிங் போகுது. ஹலோ, ஏங்க நான் கிளம்பிட்டேன். நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்க. யாத்தாடியோ, என் அவளுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? என்ன பொட்டியை கட்டுதேங்க அவன் மாப்பிள்ளைகிட்ட. நம்ம அடிச்ச அடியில கோவப்பட்டுட்டா போல இருக்க. எப்பவும் 2 தட்டு தானே, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிட்டு. இப்ப இவ போறதா இருந்தா ஏகப்பட்ட பொங்க பிடியோடல அனுப்பி விடணும். இவ மாமியாரி ஒரு லாரி கேப்பா. இவ அதுக்கு அடுத்தால எனக்கு எங்க வீட்டுக்கு போகும்போது அது வேணும் இது வேணும் பால. இப்ப ஏற்கனவே பேங்க்ல வர ரூபாய் இல்ல, என் கையில இருக்க ரூபாயும் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இவ்வளவு போக விடப்படாத. ஆச்சரியமா இருக்கு. என்ன கலன்னு சொல்றதுக்குள்ள ஊருக்கு வரேங்க, நிலநடுக்க வந்த மாதிரிலாம் இருக்கு. வீடெல்லாம் அதிர்த. மடியோ மருமோ வரலாம். அப்ப பொங்கல் சீரோட தான் வருவா. ஒரு லாரி கொண்டுட்டு வருவாளே, கரும்பு கட்டி அது இது வந்தது போனது எல்லாம் கொண்டு வருவாளே. ஒரு நிமிஷம் நினைச்சு பாப்போம் என்னெல்லாம் கொண்டு வருவா. அத்தாடி எவ்வளவு பொருள் என் மருமோளா கொண்டு வந்திருக்கா. ஏ அப்பா, வருஷ கணக்கா வச்சு திங்கலாம் போல இருக்க. அப்பா கடவுளே, என்ன பழம் நினைச்ச நேரம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் போல இருக்க. எம்மா, ஏ அம்மா, ஆடு கோழி. எம்மா, லாரி நிறைய வந்து இறங்கி இருக்கு. ஆடு கோழின்னு தின்னு உடம்பு தேத்திரணும். நாளைக்கு ஆடு, நாளை கழிச்சு கோழி. எல்லாம் பொண்டாட்டி வாரன்னு சொல்லிட்டாலோ. சீரோட வருவாள்ல, அதுக்கு தான் கனவு கட்டிட்டு இருக்கேன். என்னெல்லாம் வரும்னு தெரியலையே. இப்பவே வந்து கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் வாங்க பைக்ல. செல்லவே, அம்மையை விட்டுட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டியா? இவ்வளவு நாள் இங்க இருந்தாச்சுல, என் வீட்டுக்காரரு போன் பண்ணுதாரு. நான் போறேன். இங்க இருக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல.
அப்படி எப்படி சொல்லுத? பொங்கப்படி எல்லாம் எடுத்து வை, என் மாமியார் வீட்டுக்கு கொண்டு போணும். போகும்போது வீசின கையும் வெறுங்கையுமா வந்திருக்கேன்னு என் மாமியார் என்ன திட்டி தீத்து போடுவா. இது உனக்கே நல்லா இருக்கட்டி. அம்மா கையில யாதுட்டி துட்டு படுபாவி கொஞ்சம் நினைச்சு பாரு. உங்க பைடிகாரி எல்லாத்தையும் சுவாலி சுத்தமாக்கி போட்டல்ல, எல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்கா. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ எங்கயாவது வச்சிருப்ப, எனக்கு தெரியாதாக்கா? நீ எப்படியாப்பட்ட ஆளு? இல்ல மகளே, எட்ட துட்டுலாம் இல்ல. வீட்டுல வச்சிருக்க ரூபாய எப்படியாவது ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சிருக்கணும். இல்ல இவ கண்ணுல பட்டு இவளே தூக்கிட்டு ஓடிடுவா. என் மரும கூட இதுல எவ்வளவு பரவாயில்ல போல இருக்கு. செல்லத்தாயி, ஏன் கதவு பிடிச்சு கிடக்க? வந்துட்டாடிய வந்துட்டா, கழுதைக்கு மூக்கு வேறத மாதிரி வந்துட்டால. ஒரு வீட்டுல சண்டை நடந்துடப்படாத, உடனே வந்துருவாள கதவை தட்டிக்கிட்டு. ஏன் செல்லத்தாயி, உள்ள இருக்கியா என்ன? ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் ஒன்றை பேசணும். சுசியம் பேசணும், சுசியம். அடுத்த வீடு பாடுனா அல்வா சாப்பிடுற மாதிரி இவளுக்கு. ஏன் செல்லத்தாயி, கதவு திறக்க போறியா என்ன? என்ன வாரேன் நில்லு. என்ன செல்லத்தாயி, ஓ அம்மாவ வேற ஒரு மாதிரி குறுக்க நெளிச்சுக்கிட்டு நிக்கால. என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா? அடிதடியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் நிக்கா. இவ்வளவு நேரம் படுத்து இங்க எந்திரிச்சா பத்தியா, அதான் குறுக்கு வலிக்கா. அப்போ ஓ அம்மாவ ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டான்னு சொல்லு. இந்த கிழவி சும்மா இருக்காது, இவெல்லாம் எங்க அம்மாவுக்கு ஃப்ரெண்ட். ஏக்கா என்ன விஷயம்? என்ன திடுதுப்புன்னு ஓடி வந்திருக்க? பாரு செல்லத்தாயி, அப்படியா விஷயம்? இது தெரியாத? பாரு, உன் மவளுக்கோ உன் மருமவளுக்கோ விஷயம் வெளியே தெரியப்படாது, சரியா? அனக்க கட்ட மாட்டேக்கா. என் மவள்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என் மருமகாரி இருக்காள அவட்டையும் சொல்ல மாட்டேன். உன் மருமோ என் மருமோ அவ இவான்னு எல்லாவளும் சேர்ந்து கிடந்து கூட்டணி போட்டு பேசிட்டு இருக்காளுவா. அவ இல்லைன்னு தெரிஞ்சுதான் அங்க வந்தேன் பாத்துக்கோ. அப்படியேக்கா உங்க வீட்லயே இருக்கா? நல்ல வேலை, அவளுக்கு லேசா பேசினாலே டக்குன்னு காது கட்டுருக்கும் பாத்துக்கோ. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரட்டுமா? சரியா, ரெடியா இருப்பியா? போவோம். சரிக்கா, என் மவட்ட ஏதாவது சொல்லிட்டு அவளுக்கு தெரியாம வந்துருதேன்னா என் மருமகளும் வீட்டுக்கு வரதுக்குள்ள நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடணும், சரியா? சரி. நாத்து, உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சுமே அப்படியா? ஆமா நீ, இங்க கொசு தள்ள தாங்க முடியல, அதனாலதான் எங்க வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எங்க வீட்டுக்காரரும் என்ன கூப்பிட வரேன்னு சொல்லிருக்காங்க. பாத்தியா மருமகள, எப்படி எல்லாம் சொல்லுது அன்பர். இப்ப நம்ம கிட்ட யாது 5 பைசா இல்லாம இவ்வளவு அனுப்பிட முடியுமா மாமியா வீட்டுக்கு? மாமியாரி பொங்கல் சீரை கொண்டா, அந்த சீரை கொண்டா, இந்த சீரை கொண்டான்னு தலையில நிப்பாள. என்ன செய்ய மருமகளா சொல்லு? இது எப்படினாலும் அவன் மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டா. ஆச்சரியமா இருக்கு. போறேன்னு சொல்லவள நம்ம எந்த பிடிச்சி வைக்கணும்? அதுக்குள்ள மருமகள நம்ம கையில துட்டு இல்ல, அதான் சொல்லுவேன். மருமகள நீ சொன்னா கேப்பா அம்மாவா? அடி உதவுத மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாவோ. நீங்க கொடுத்த அடியிலே அவ கேட்க மாட்டேன்னு சொல்லுதா. போறேன் நிக்கா. போறவ போட்டுதே, அவன் மாமியார் வீட்டுக்கு போறது தானே நல்லது. நீ சொன்னதே சொல்லி தோல. வாங்க மாப்பிள்ள, வாங்க. என்னே வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானா? எல்லாரும் சௌக்கியம் தான். இப்ப எதுக்கு வந்திருக்கோம்னா, என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். தேர இழுத்து தெருல விட்டுருக்கோம், அதை இழுத்து உங்க வீட்டுல கொண்டு சேர்த்துருங்கண்ணே. மருமகளுக்கு எகத்தாளம் கொஞ்சம் அதிகப்பட்டு போச்சு. எப்படி அதை சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஒரு 1 மணி நேரம் போறங்க, எங்க அம்மா பொங்கல் சீரெல்லாம் வாங்கி எடுத்து தருவாங்க. அத வண்டியில ஏத்திக்கிட்டு நம்ம 2 பேரும் அப்படியே பைக்ல போயிரலாம். சரிம்மா, சரி. ராதிகாம்மா, எனக்கு ஒரு டவுட், கிளியர் பண்ணுவியா? என்ன டவுட்டுங்க? இல்ல 10 நாள் அப்படியே பந்தாவா சரகடிச்சு பறந்துட்டு இருந்தேன். அங்கேயும் சுதந்திர பறவை மாதிரி. எங்க அம்மா திடீர்னு என் முன்னால வந்து நின்று, எல உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வால, எத்தனை நாள் அம்மா வீட்டுல இருக்கா, கூட்டிட்டு வான்னு சிறப்படுத்தி என்ன போன் போட வச்சா. நிம்மதியா இருந்த என்ன இருக்க உடம்பு போன் போடுன்னு அறிக்கை வச்சு போட்டேன். போன எடுத்த உடனே நானும் நீ வரமாட்டேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா, ஆச்சரியத்திலயும் ஆச்சரியம், நீ போன எடுத்தன நான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்து. நீனும் சரின்னு சொல்லிட்டேன் தான் நானும் அப்படியே பைக் எடுத்துட்டு வந்தேன். சரி கிளம்பு. ஏன் செல்லம், கோபத்துல கண்ண 2 அப்படியே செவந்து போயிருக்கு. கிளம்பு கடை செல்லம். எவ்வளவு நேரம் காத்திருக்க? எங்க அம்மா அங்க காத்திருக்காள்ல உனக்காண்டி. அப்போ நீங்களா என்ன கூப்பிட வரல? எஸ், அஃப்கோர்ஸ். நிச்சயமா எங்க அம்மா சொல்லிதான் நான் உன்னை கூப்பிட வந்தேன். ஒரு வாரம் 10 நாள் எவ்வளவு நிம்மதியா இருந்தது தெரியுமா? இனிமேதான் நாளையில இருந்து என் நிம்மதி பறி போயிருமோன்னு கொஞ்சம் சோகமா இருக்கு. எம்மா பொங்கல் சீரை அது இதுன்னு ஒண்ணு வாங்கி வைக்கேண்டா. யாவட்டி இப்பதானே ஊருக்கு போறேன்னு அது இதுன்னு வாங்கி தானே. அது கொஞ்சம் முன்னால, இது இப்போ. நான் என் மாமியார் வீட்டுக்கு போகலன்னு முடிவெடுத்திருக்கேன். என்னது நாத்து போலையா? மறுபடியும் முதல்ல இருந்தா